أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لعلك باخئ نفسك ألا يكونوا مؤمنين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த வகையில் நாம் நினைவு கூர்ந்தாலும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஜும்மாவிலே நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அது இந்த உம்மத்தின் மீது உள்ள அக்கறையாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எதற்காக திருமணம் செய்தார்கள்? சொந்த விஷயத்துக்காக கிடையாது, சொந்த நலனுக்காக கிடையாது. அத்தனையும் இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாகத்தான். முதல் திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களோடு நடந்தது. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஜா நாயகிக்கு 15 வயசு அதிகம். பல பேர் பல மாதிரி பேசுவாங்க, எதற்காக இப்படி நபி திருமணம் செஞ்சாங்க? மூத்த பெண்ணோட, வயசுல மூத்த பெண்ணோட ஏன் திருமணம் செஞ்சாங்க? ஆனால் வரலாற்றில் உண்மையை நாம் எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள். அந்த பெண் மனைவியாக இருக்கும் பொழுதுதான் நுபுவத்து நபித்துவம் கிடைத்தது. ஹதீஜா நாயகினுடைய இடத்துல யார் இருந்தாலும் அந்த நிலைமையை சமாளித்திருக்க முடியாது. பயந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹி வந்த அந்த நேரத்திலே ஆறுதல் சொல்லி எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகு 50 வயசுக்கு மேல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செஞ்சாங்க. சின்ன வயசு. அப்ப ஆயிஷா நாயகி எத்தனை வயசு? ரொம்ப சின்ன பொண்ணு. பல பேர் அதை வரலாற்றிலே வேறு மாதிரி தப்பா பேசுவாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்களை ஒண்ணு சேர்த்தது கல்விக்காக மட்டும்தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக எவ்வளவு குழந்தைகள் இருந்திருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக எந்த குழந்தையும் கிடையாது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் நினைச்சிருந்தா, அல்லாஹ் நாடி இருந்தால் அதிகமான குழந்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பெற்றுத் தந்திருக்க முடியும். ஆனால் என்னை நபியவர்களோடு அல்லாஹ் ஜோடி சேர்த்தது கல்விக்காக மட்டும்தான். ஆயிஷா நாயகி மூலமா எவ்வளவு விஷயங்கள் இந்த உம்மத்துக்கு கிடைச்சது, எவ்வளவு சட்டங்கள் சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்தரங்கமான விஷயங்களிலே கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி பல சட்டங்கள் இந்த உம்மத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை ஜோடி சேர்த்து வைத்தார். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு திருமணங்களை எடுத்துக்கொண்டாலும் எதுவுமே சொந்த நலனுக்காக விதவைகளைத்தான் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். ஆயிஷா நாயகியை தவிர அபூ சுஃபியானுடைய மகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய மகளை திருமணம் செஞ்சாங்க. அபூ சுஃபியான் யார்? மிக பெரும் எதிரி. வரலாற்றிலே பல முஸ்லிம்களுடைய பலவிதமான விஷயங்களுக்கு அவர்தான் காரணம். அவருடைய மகளை திருமணம் செய்த காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய தலைவர் நம்முடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் என்று அபூ சுஃபியான் மனம் மாறியது மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. இது மாதிரி தனிப்பட்ட விஷயமும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த உம்மத்துக்காக வேண்டித்தான் இருந்திருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமெல்லாம் நிறைந்தது இந்த சமுதாயத்தினுடைய அக்கறை தான், இந்த உம்மத்தை பற்றி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருக்காங்களா? அழுதுருக்காங்க. தனக்காக அழுததை விட இந்த உம்மத்துக்காக அழுதுதான் அதிகம். பத்ர் போர் நாளைக்கு நடக்க போகுது. அடுத்த நாள், முதல் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொட்டு கூட தூங்கல. முதல் நாள் இரவு சஹாபாக்கள் எல்லாம் தூங்குறாங்க. ஏன்னா தூங்குனாங்க அடுத்த நாள் போர் செய்ய முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய முடிச்சிருந்து அழுது அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நாளைக்கு நடக்க போற இந்த போர்ல எங்களுக்கு நீ வெற்றியை தராவிட்டால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று விடிய விடிய அழுது துவா செஞ்சார். துவா செஞ்சது மட்டுமல்ல, போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கூட நடுவுல கூடாரத்துல போய் சஜிதாவில் கிடப்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தா யா அல்லாஹ். இந்த அளவுக்கு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், நீ அளவுக்கு அதிகமாகவே கேட்டுட்டீங்க, போதும், அல்லாஹ் நிச்சயமா நமக்கு வெற்றியை தருவான், போதும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அழுகை இருந்தது. அதே மாதிரி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்கிற நபி தோழர், குர்ஆனை நீங்க எனக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது குர்ஆன் இறக்கப்படுகிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டட்டுமா? நான் போய் உங்களுக்கு ஓதி காட்டுவதா? இல்ல, ஓதுங்க. அவ அந்த சஹாபி ஓத, குர்ஆனை ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கவனமாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நிசா என்கிற சூறாவைத்தான் அந்த சஹாபி ஓதுவார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அதுல ஒரு ஆயத்து வந்த உடனே போதும் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சஹாபி ஓதும் போது தலை நிமிரவே இல்லை. இப்பதான் போதும் என்று சொன்ன உடனே நிமிர்ந்து நிப்பாட்டிட்டு பார்க்கிறாரு. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுது கண்ணெல்லாம் கண்ணீர் கீழே சிந்தி இருக்கிறது. என்ன காரணம்னா அந்த ஆயத்து இந்த உம்மத்தை பற்றி உண்டான ஆயத்து. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. இந்த ஆயத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, மறுமை நாளில் நபிமார்கள் அத்தனை பேரையும் சாட்சியாக ஆக்கப்படும். எதுக்கு தெரியுமா? அந்தந்த நபிமார்களில யார் அந்த நபி சொல்லி கேட்கலையோ, அந்த நபி சொல்லி அந்த நபிக்கு மாறு செஞ்சாங்களோ, அல்லாஹ்வை ஏத்துக்கலையோ, அந்த நபிமார்களுக்கு அந்த மக்களை முன்னால் வைத்துக் கொண்டு அந்த நபிமார்களை அழைச்சு அல்லாஹ் தஆலா கேட்பான், நீங்க இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னோம். இவங்க ஏற்றுக்கல, சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களை நபிமார்களை சாட்சியாக வைத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அந்த ஆயத்து வந்த உடனே நபியே உங்களையும் அழைத்து கேட்கப்படும், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் தான் உங்களை சாட்சியாக அழைக்கப்படும் என்று அந்த வசனம் வரக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதுட்டாங்க. என்னுடைய உம்மத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு சாட்சியாக நான் சாட்சி சொல்லி சில பேர் நரகத்துக்கு போவார்களே அப்படின்னு அதை நினைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழுகிறாங்க. ஆக இந்த உம்மத்தை நினைத்து அவர்கள் அழுத அந்த கட்டங்கள் அதிகமாக அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அக்கறை. தாயிஃபுக்கு போனாங்க, தாயிஃபுக்கு போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க, கல்லால் அடித்தார்கள் அந்த மக்கள். அவங்க நினைச்சிருந்தா அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை உடனே துவா செய்திருக்கிறார். அதை சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு துவா இருந்தது. அந்த துவாவை எல்லா நபிமார்களும் தன்னுடைய இந்த உலகத்திலே பயன்படுத்தி விட்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஸ்பெஷலா ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அந்த துவாவை கொண்டு பெரிய ஒரு காரியத்தை சாதிச்சுக்க முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவாவை இந்த உலகத்திலே பயன்படுத்திட்டாங்க. 950 வருஷங்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க. 80 பேர் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான். யா அல்லாஹ் உங்களை அழிச்சிரு யா அல்லாஹ், அந்த துவாவை அதுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த துவாவை தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தல, மாறாக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன், மறுமை நாளில் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக, ஷஃபாத் செய்வதற்காக, என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும் கூட்டத்தை நான் என் மூலமாக, என்னுடைய ஷஃபாத்தின் மூலமாக, என்னுடைய பரிந்துரையின் மூலமாக அல்லாஹ்ட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்காக நான் அந்த துஆவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அக்கறை. அதான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் அவருடைய வரலாற்றில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கருணை உள்ளவர்கள் என்றால், ஒரு நேரத்துல
இதை தஃசீரிலே கூட சொல்லப்பட்டிருக்கலாம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல கூட பாங்கு சொன்னது கிடையாது. ஏன் பாங்கு சொல்ல சொல்லி மற்றவங்களை தூண்டினாங்க? பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா பாங்கு சொல்லல? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட அவங்க பாங்கு சொல்ல? என்ன காரணம்? நான் பாங்கு என்பது மக்களை அழைப்பது, தொழுகைக்காக அழைப்பது. நான் அழைத்து யாராவது ஒருவர், நான் பாங்கு சொல்லி யாராவது தொழுகைக்கு வராவிட்டால் அவர் நரகவாதியாக ஆகிவிடுவார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்றாங்கன்னா மக்களை தொழுகைக்கு அழைக்கிறாங்க. பாங்கு என்பதுதானே ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அழைப்பு கேட்கும், நம்ம பாட்டுல போன் நோண்டிட்டு இருப்போம், வீட்டுல உட்கார்ந்து ஏதாவது கடையில வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்போம். ஃபஜ்ருடைய பாங்கு கேட்கத்தான் செய்யும், எல்லா நேரத்தினுடைய பாங்கு கேட்கத்தான் செய்யும். ஆனா நமக்கு எது பெருசா தெரியுது? தொழுகையை விட நம்முடைய பிசினஸ் பெருசா தெரியுது. ஜும்மாவுக்கு மட்டும் வந்தா போதும், வாரத்துல ஒரு தடவை வந்தா போதும். இதான் இஸ்லாம் நமக்கு கெட்டு தருகின்றதா? வாரத்துல ஒரு தடவை வந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருவானா? ஒரு ஈமானுக்கு அடையாளமாக இருக்குமா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பாங்கு சொல்லி தொழுகைக்கு அழைத்து யாராவது வராமல் போய்விட்டால் அவர் மிகப்பெரிய குற்றவாளியாக ஆகிவிடுவார். அதனால்தான் அந்த குற்றம் அவர் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவங்க பாங்கு சொன்னதில்லை என்று தஃசீர்ல சொல்லலாம். அதே மாதிரி கடந்த வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி தஃசீர்ல சொல்லி காட்டப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல ஒருத்தர் பள்ளிவாசலில் தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்குறவரை எழுப்பணும். பக்கத்துலதான் இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தாலும் சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, அலியே அவரை எழுப்புங்க, ஒரு தூங்கிட்டு இருக்கிறார், அவரை எழுப்புங்க. அது எழுப்பினாங்க, எந்திரிச்சிட்டார். அவ அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நன்மையில் நீங்கள் தான் முந்தக்கூடியவர்கள், உங்களுக்கு பக்கத்திலேயே அவர் இருக்கிறாரு, நீங்க எழுப்பி இருக்கலாமே, எதுக்காக என்ன எழுப்ப சொன்னீங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எழுப்பி எந்திரிக்கலன்னு சொன்னா அவர் மீது பெரிய குற்றம் வந்துவிடும், பெரிய பாவம் வந்துவிடும், அந்த பாவம் அவர் மீது வந்துவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், அதான் உங்களை எழுப்ப சொன்னேன். எந்த அளவுக்கு கருணை பாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் 2 பேருக்கு மத்தியில சண்டை. அத கோபத்துல ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறார், நரம்பெல்லாம் புடைச்சு அப்படியே செவந்து கிடக்குது. இன்னொருத்தர் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா கோபம் போய்விடும் என்று நமக்கு ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப நான் சொன்னதாக போய் சொல்லுங்க, அவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லட்டும், அவருடைய கோபம் போய்விடும். அந்த நபர் போய் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றாங்க, அவர் அதை கேட்கல. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லி அவர் கேட்காவிட்டால் பாவம் மிகப்பெரிய பாவமாக அவர் மீது இருந்திருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருத்தர் சொல்ல சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கொண்டவர்கள். இந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வே கேட்டான், என்ன லஅல்லக பாஹு நஃப்ஸக அல்லா யகுனு முஃமினீன், உம்மத்து சொல்லி நீங்க உயிரை விட்டுறீங்க போல இருக்கே. அல்லாஹ் கேட்கிறான், லஅல்லக பாஹு நஃப்ஸக, இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். இதையும் தாண்டி சில நேரத்திலே அல்லாஹ் தஆலா கண்டிக்கவும் செய்தான். அல்லாஹ் கண்டிக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது அக்கறை அதிகமாக இருந்தது. அல்லாஹ் கண்டிக்கிறானா? அதேபடி அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து பல வசனங்களை அல்லாஹு தாலா இறக்கி இருக்கிறார். உண்மையிலே அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உண்மையாகவே அல்லாஹுடைய வேதம் தான் குர்ஆன் என்பதற்கான அத்தாட்சி. ஏன்னா பல பேர் சொன்னாங்க, முகமது சும்மா உளர்றாரு, அவருக்கு குர்ஆனுடைய வசனம் தான் எதுவும் இறங்கல, அவரா ஏதாவது கற்பனை செஞ்சு நம்ம கிட்ட சொல்றாரு. ஆனால் எந்த ஒரு நபரும் தானாக கற்பனை செய்து சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் என்னை கண்டித்து இந்த வசனத்தை இறக்கினான் என்று சொல்லி இருப்பாரா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை கண்டித்து இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறார். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹ் தஆலா சில வசனங்களை இறக்கினான். அதில் ஒரு வசனம் என்ன? அதாவது வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. இந்த ஆயத்து யாருடைய விஷயமாக இருந்து சொன்னா, அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பின்னாடி முழு அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. அரசராக இருந்தார்கள், மன்னராக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தம் காரணமாக மதீனாவில் இருக்கக்கூடிய சில பேர் முனாஃபிகீன்கள், உள்ளுக்குள்ள இறை மறுப்பு குஃப்ர மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில ஈமான் கொண்ட மாதிரி முஸ்லிம் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவரின் தலைவர் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை. அவன் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை முஸ்லிம் மாதிரி நடித்துக் கொண்டிருந்தார். அவர் இறந்த நேரத்திலே, அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இறந்த நேரத்துல அவருடைய மகன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நீங்க அவர் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக்காக இருக்கலாம், அவருடைய மகன் முஸ்லிம்.
உண்மையான முஸ்லிம். அவர் அந்த மகன் வந்து நீங்க வந்து என்னுடைய தந்தைக்கு தொலை வைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ உங்களுடைய சட்டையை என்னுடைய தந்தைக்கு நீங்கள் அணிவிக்க வேண்டும், அதை கஃனாக அவருக்கு அணிவிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுக்குமே சம்மதிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடை பிடிச்சி துணியை பிடிச்சி இழுத்துட்டு யார சொல்லலாம், போகாதீங்க யார சொல்லலாம், அவனுக்கு போய் நீங்க தொலை வைக்காதீங்க, அவன் முனாஃபிக்களுடைய தலைவர், நயவஞ்சகருடைய தலைவர், அவனுக்கு தொலை வைக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. அதையும் மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் ஆயத்தை இறக்கினானே, 70 தடவை நீங்கள் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி ஆயத்திருக்கு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் 70 தடவைக்கும் அதிகமாக நான் அவனுக்காக அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். சொல்லியும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் தொலை வச்சாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு தொலை வச்சாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வே அதை கண்டித்தாங்க. வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதம் வலா தகும் வலா தகும். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்க தொலை வைக்காதீங்க, அவங்களுடைய கபருக்கு பக்கத்துல கூட நீங்க நிக்காதீங்கன்னு சொன்ன பின்னாடி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொலை வச்சாங்க? அல்லாஹ் மன்னிச்சிட மாட்டானா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவனுக்கு கிடைக்காதா? அப்படிங்கிறதா அல்லாஹு தாலாவை கண்டிக்கும் அளவுக்கு அவனை விட்டுங்க, அவனை ஈமான் கொள்ள மாட்டானே, எதுக்கு அவனை போய் தொங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கினான். இப்படித்தான் ஒரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே கண் பார்வை இல்லாத ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் இந்த நபித்தோழர் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே ஏழைகளோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த சஹாபி கண் பார்வை இல்லாத சஹாபி, ஏழை தான், கண் பார்வை இல்லாதவர் தான். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் கூடவே இருப்பார். ஆனா ஒரு நேரத்துல அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது மக்கத்து அந்த காஃபிர்களில் சில பேர் நபியை சந்திக்க வர்றாங்க. அந்த நேரத்துல அவங்க இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்ன இவர் இருக்கும் போது நம்ம போய் பேசுறதா, சில பேருக்கு அந்த கெத்து அந்த ஈகோ இருக்கும். ஒரு ஏழைக்கு சமமாக நபி முகமது நம்ம உட்கார்ந்து பேசுறதா அப்படின்னு இவர் இருக்கிறதுனால அவங்க வர தயங்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல இவர் எந்திரிச்சு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் கடிந்து பேசிவிட்டார்கள். கொஞ்சம் அந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அந்த ஏழை சஹாபியை கொஞ்சம் கடினமாக நடந்து கொண்டார்கள். எதுக்கு? அவங்க வந்தா சில விஷயங்கள் சொல்லி அந்த காஃபிர்கள் வந்திருக்காங்க, அவங்கள பேசி எப்படியாவது நாம் அவர்களை மனசை மாற்றி விடலாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இவர் எந்திரிச்சு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உடனே கண்டித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கினால் 30வது ஜுஸ்ஸிலே அது வருகிறது. அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல் அமா. உங்களுக்கு இவரை விட அவங்க முக்கியம், அவங்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். இந்த கண் பார்வை இல்லாத ஒருவர் வந்த பொழுது அவரை புறக்கணித்து விட்டீர்கள், கடுகடுப்பை காட்டி விட்டீர்கள், உங்களுக்கு அவங்க தேவையில்லை, இவர்தான் உங்களுக்கு முக்கியம் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சது என்ன? அவங்க வந்தாங்கன்னா எப்படியாவது பேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றாக இருக்குமே அப்படிங்கிற அந்த அக்கறையின் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். போனா போகுது, விடுங்க, அவனுக்கு ஈமான் பாக்கியம் இல்லை, விடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா விட்டு தள்ள சொல்கிறான். ஆனால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டுமே, வந்தா நல்லா இருக்குமே, எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே வாழ்க்கை முழுக்க இந்த உம்மத்துக்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதிலே மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சிபாரிசு செய்வார்கள். அந்த சிபாரிசு என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் கவனிக்கக்கூடிய, நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, அல்லாஹ் தாலாவிடம் துவா செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவா செய்றாங்க? ஒரு நேரத்துல சஜிதாவில் விழுகின்றார்கள். வழக்கத்துக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுதார்கள், ரொம்ப நேரம் தொழுதாங்க. தொழுத பின்னாடி சஜிதா செஞ்சாங்க, சஜிதாவிலிருந்து எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு திரும்ப சஜிதா செஞ்சாங்க, 2வது 3வது சஜிதா செஞ்சாங்க. யா ரசூலுல்லாஹ், இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்திலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்காக நான் 3 துவா கேட்டேன். அந்த 3 துவாக்களிலே 2 துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான், ஒரு துவாவை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபியே கேட்டும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத துவா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நபியே கேட்டும் கூட அல்லாஹ் தஆலா நிராகரித்த ஒரு துவா இருக்கிறது. அவ முதல்ல ஏற்றுக்கொண்ட துவா என்ன? இந்த உலகத்திலே என்னுடைய உம்மத்து முற்றிலுமாக பஞ்சத்தால் அறிந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சேன். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டான். முகம்மதே, நிச்சயமாக இந்த உம்மத்து பசி பட்டினி ஆங்காங்கே இருக்கலாம், பசி காரணமாக பட்டினி காரணமாக சில பேருக்கு பாதிப்புகள் வரலாம். ஆனா இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக பசியால் பட்டினியால் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தார். நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை வராது. 2வது துவா கேட்டாங்க, இந்த உம்மத்தின் மீது, இந்த இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள்
ஒட்டுமொத்தமாக தாக்கி இந்த உம்மத்தை முற்றிலுமாக அழித்து விடக்கூடாது என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அதையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். முகமதே, கவலைப்படாதீர்கள், உங்களுடைய உம்மத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆங்காங்கே இஸ்லாமிய எதிரிகள் சில தாக்குதல்கள் ஏற்படுத்தலாம். இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகள் எவ்வளவோ முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸிலே அந்த வெளி எதிரிகள் ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்தை அழித்து விட முடியாது, இந்த முஸ்லிம் உம்மத்தை ஒரேடியாக அழித்து விட முடியாது என்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தார். 2 துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இந்த துஆவை செய்ததனுடைய நோக்கமே இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை தான். இந்த உம்மத்தின் மீது எப்படியாவது இந்த உம்மத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான். 3வது ஒரு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு உலகத்திலேயே நாம் நம்பர் 1 சமுதாயமாக நாம் இருந்திருப்போம். இன்னைக்கு இவ்வளவு பிரிவினைகள் என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலே பிரிவினை இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், அது மட்டும் என்னுடைய விதியில ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அதாவது நான் இந்த கடைசி காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக நான் தரக்கூடிய தண்டனை தான் பிரிவினை. அல்லாஹ் தஆலா பலவிதத்திலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நான் நினைத்தால் குல் ஹுவல் காதிரு அலா இப்ஆஸ அலைக்கும், உங்களுக்கு மேலே இருந்தும் வேதனை அனுப்பி உங்களை நான் சோதிக்க முடியும். மேலே இருந்து வேதனை என்று சொன்னால் என்ன? வானத்துக்கு மேல இருந்து அதிகமான வெள்ளம், அதிகமாக மழை பெஞ்சா பாதிப்பு வருதா இல்லையா? வானத்திலிருந்து எரிக்கற்கள் எரியப்படுறதா இல்லையா? எவ்வளவு நான் நினைத்தால் உங்களுக்கு அவமின் தாக்கி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு காலுக்கு கீழே இருந்து கூட உங்களை நான் சோதிக்க முடியும். சில நாட்களுக்கு முன்னால் நேபாளத்தில் நடந்த அந்த இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். எவ்வளவு திடீரென்று ஏற்பட்ட அந்த விபத்திலே அந்த பனி அப்படியே விழுந்து பனிப்பாறைகள் உரிய அதன் காரணமாக ஏற்பட்ட விபத்து கிட்டத்தட்ட பல 1000 பேர்கள் இறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் உண்மையில் நாம் நினைத்து பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்துல பாவங்கள் அதிகமாக விடும்போது அதிகமாக இந்த பூமியில ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமதியில அந்த ஹதீஸ் வருது, எந்த அளவுக்கு சொன்னா பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, இந்த மாதிரி திடீரென்று ஏற்படக்கூடிய வெள்ளம், நிலச்சரிவு, ஏதாவது ஒண்ணு மாத்தி 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 ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க, நிலாமின் புத்திய சில்குஹு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஒரு தஸ்பீஹ் மணி அந்து விழுந்தா, பாசி மாலை அந்து விழுந்தா, அந்த பாசி மாலை எப்படி ஒண்ணு விழுந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொன்னு விழுகுமா? இல்லையே, அந்து விழுந்தா சரசரன் விழுகும். பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பூமியிலே தொடர்ந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் இந்த பூமியிலே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதான் இன்னைக்கு நடக்கும். பூகம்பத்தை பொறுத்தவரையிலே, நிலநடுக்கத்தை பொறுத்தவரையிலே, இந்த சுனாமி எல்லாம் நம்ம நினைக்கிறது ஒரு 7-8 ரிக்டர் அளவுக்கு மேல போனாதான் அது செய்தியாக வருது. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த பூமி ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்துல நடுங்கி கொண்டுதான் இருக்கிற, நிலநடுக்கம் எங்காவது இடத்துல ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்ன 3-4 இருக்கிறதெல்லாம் செய்தியாக வருது கிடையாது. 8க்கு மேல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் மட்டும்தான் அது செய்தியாக நமக்கு வருகின்றது. அப்ப இந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த துஆ, 3வதாக என்ன துஆ கேட்டாங்க? என்னுடைய உம்மத்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உம்மத்துல கடைசி காலத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவரை, இந்த உம்மத்தில் இஸ்லாமிய சமுதாயம் பிரிந்து கிடக்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த சமுதாயம் இன்னைக்கு பிரியல. பிரிவினை 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 எல்லா விதத்திலும் ஒரு அமைப்புகள் அது பல கூறுகளாக பிரிகின்றது. இப்படி சிதறி கிடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நம்மள மாதிரி வேற யாரும் கிடையாது. என்ன காரணம்? இது அல்லாஹ் தஆலா தண்டனையாக சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உங்களை நான் பிரித்தும் சோதிப்பேன், உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தியும் சோதிப்பேன், ஒற்றுமை இல்லாமல் ஒரு நிலையை உருவாக்கி வைத்து உங்களை நான் சோதிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதனால்தான் ஒரு சோதனை என்கிற காரணத்தினால் தான் 3வது துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தும் கூட அல்லாஹ் தஆலா ஏத்துக்கல. இந்த உம்மத்து பிளவுபட்டுத்தான் இருக்கும், பிளவுபட வேண்டும் என்பது என்னுடைய நியதி. காரணம், அவர்கள் செய்த தவறின் காரணமாக நான் அப்படி பிரித்து சோதிப்பேன், அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கி சோதிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும் கேட்டு பார்த்திருக்கிறார்கள், நமக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஷஃபாத் செய்வார்கள். ஷஃபாத் பரிந்துரை என்பது இருக்கிறது. நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக
பரிந்துரை செய்வார்கள். இந்த உம்மத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய அல்லாஹ்விடம் அவர்கள் அழுது மன்றாடுவார்கள். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. முதல்ல சஜிதா செய்வாங்க, அல்லாஹ் தஆலா பெரும் கூட்டத்தை அல்லாஹ் நீங்க அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான். அடுத்ததாக 2வது தடவையும் அதே மாதிரி சஜிதாவில் விழுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபா ரஸக யா முஹம்மத், என்ன வேணும் கேளுங்க யா முஹம்மத். அப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில பேரை சொர்க்கத்துக்கு நான் கூட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல வருது. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது தடவையும் சஜிதாவிலே அவர்கள் விழுந்து கேட்கும் பொழுது ஒரு நரகவாதிகளில் ஒருத்தர் கூட இல்லாம அத்தனை முஸ்லிம்களும் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றன. அத்தனை முஸ்லிம்களும் எங்க போயிடுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெக்கமெண்ட் அவர்களுடைய ஷஃபாத் மூலமாக அத்தனை முஸ்லிம்களும், பாவம் செய்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. முஸ்லிம்களுக்கு தான் சொர்க்கம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, அல்லாஹ் அல்லாதவர்களை இந்த உலகத்தில் யார் வணங்கினார்களோ அவர்கள் காலாகாலம் நரகத்தில் தான் கிடைக்க வேண்டும். அது கோடி வருஷமானாலும், பல ஆயிரம் கோடி, மில்லியன், பில்லியன், அதை தாண்டி எத்தனை நீங்க கற்பனை செய்யணும் செய்ய, எத்தனை வருஷமானாலும், எத்தனை ஆயிரம் வருஷமானாலும் அல்லாஹ்வை இணை வைத்தவர்கள் நிச்சயமாக எங்க போக முடியாது, சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. இப்ப நம்ம பேசுறது யாரை பற்றி? முஸ்லிம்களிலேயே பெரும்பாவிகள். அப்ப ஒரு ஹதீஸ்ல வருது, அந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சொர்க்கம் சென்று விடுவார்கள் ஷஃபாத்தை கொண்டு. ஆனா அது இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு கொஞ்சம் மாற்றமாக வருகிறது. என்ன ஹதீஸ் வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்து நிறைய பேர் சொர்க்கத்துக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு விட்டாலும் அல்லாஹ் நாடிய சில முஸ்லிம்கள் நரகத்திலே இருப்பார்கள். நரகத்திலே இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க. எந்த அளவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் நரகத்திலே வெந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சஜிதா செய்த அடையாளம் நெற்றியிலே இருக்கும். அந்த சஜிதா செய்த இடத்தை மட்டும் நரகம் தீண்டாது. இதுல இருந்து என்ன புரியுது? தொழுதவங்களும் நரகத்துல இருப்பாங்க. தொழுதா மட்டும் நரகத்துல நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்லி கற்பனை செஞ்சிடக்கூடாது. சில பேர் தொழுவாங்க, ஆனா எல்லா தப்பும் பண்ணுவாங்க. தொழுகை மட்டும் இருந்தால் போதுமா? எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணுமா இல்லையா? அவன் நரகத்திலே கிடக்கக்கூடிய ஷஃபாத்துக்கு கூட தகுதி இல்லாமல் நரகத்திலே சில பேர் இருப்பார்கள். நெற்றியினுடைய சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். அந்த சஜிதாவுடைய அடையாளத்தை நரகம் தீண்டி இருக்காது. வழக்குமார்கள் அங்கிருந்து அப்படியே அவங்க அள்ளி கொண்டு வந்து, அப்படியே அந்த கறிக்கட்டையை அள்ளி கொண்டு வர மாதிரி அல்லாஹ் சொல்லுவான், அவங்களையும் நரக சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரகத்திலே கிடக்கக்கூடிய அந்த அவர்களை எல்லாம் அப்படியே அந்த கிரைன்ல எப்படி அள்ளி தூக்கிட்டு வர்றாங்க, அது மாதிரி அள்ளி தூக்கிட்டு கொண்டு வந்து சொர்க்கத்தினுடைய ஜீவ நதியிலே கொண்டு போய் முக்கப்படும். அதற்கு பிறகு ஃப்ரெஷ்ஷா புத்தமுது மனிதர்களாக அவர்கள் ஆகி பிறகு சொர்க்கம் செல்வார்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. முதல்ல ஷஃபாத்தை கொண்டு அத்தனை பேரும் சொர்க்கம் போயிடுவார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தா ஷஃபாத்தையும் தாண்டி சில பேர் நரகத்தில் இருப்பார்கள் என்று இருக்கிறது. அதுக்கு என்ன விளக்கம்? இந்த ஹதீஸுக்கு தௌரிஷி இமாம் தௌரிஷி ரஹ்மத்துல்லாஹி அப்படிங்கிறவங்க விளக்கம் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் நாடிய ஷஃபாத்தை கொண்டு நிறைய பேர் நரகத்துக்கு போகாமையே சொர்க்கம் போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் நாடிய சில பேர் பெரிய பெரிய தவறு செய்தவர்கள், பெரிய பெரிய ஹராமான காரியங்களை செய்தவர்கள், அவர்கள் ஷஃபாத்து கூட அவர்கள் உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள். அவங்க நரகத்துல இருப்பாங்க. அந்த நரகத்தில் இருக்கும் போது நரகத்திலே இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்து அவர்களை கொண்டு வந்து சொர்க்கத்திலே சேர்த்துவது கூட ஷஃபாத்தை கூடதான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது தடவை சஜிதா செஞ்சு அல்லாஹ் தஆலா அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு வரான்னு சொன்னா அது எதை கொண்டு இருக்கும்? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை கூடதான். ஆக மொத்தத்திலே நாம் மறுமையிலே நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எதை கொண்டு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நமக்கு பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்ட்ட கெஞ்சுவாங்க, அல்லாஹ்ட்ட அழுவாங்க. வேறு யாரும் கெஞ்ச மாட்டார்கள், வேறு யாரும் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அழுது மன்றாடி அதற்காக வேண்டித்தான் அவர்களுடைய பிரத்யேகமான ஒரு துஆவை அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். என் உம்மத்துக்காக நான் மறுமை நாளில் நான் கெஞ்சுவேன், என்னுடைய உம்மத்துக்காக நான் சிபாரிசு செய்வேன். அந்த சிபாரிசை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் முடிந்தவரை நாம் சிறந்த மூமினாக நாம் இருக்க வேண்டும். நாம் நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதை தாண்டி இன்னொரு காரியமும் நம்ம செய்யணும். அது என்ன? பாங்கு சொன்ன உடனே நாம் துஆ ஓத வேண்டும். பாங்கு துஆ எல்லோருக்கும் மனப்பாடம் இருக்க வேண்டும். பாங்கு சொன்ன உடனே, பாங்கு சொல்லும் போது தேவையில்லாம பேசக்கூடாது. பாங்கு சப்தம் கேட்கிறது, பாங்கு சொல்லும் போது அமைதியாக இருந்து பாங்கு சொல்லி முடித்தவுடன் ஸலவாத் ஓதி இந்த துஆ ஓத வேண்டும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத வபஅஸஹு மகாம மஹ்மூதன் அல்லதீன். சில வாசகங்கள்
என்ன ஹதீஸ்ல இருக்கக்கூடிய வாசகங்கள் சில பேர் வந்து அதை எக்ஸ்ட்ரா சில வாசகங்களை சேர்த்து சொல்லுவாங்க. ஹதீஸ்ல இருந்தாலும் அது ஒன்றும் தவறு கிடையாது என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் அப்படி இருக்கிறது. ஆக அந்த துவா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக அந்த துவா ஓத வேண்டும். அந்த துவா யார் வளமையாக ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு தகுதி உடையவர்களாக அவர்கள் ஆகுவார்கள் என்று நமக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த துவாவை மனப்பாடம் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் போகும்போது அந்த துவா இன்னைக்கு காலையில தான் ஒரு அட்டை எங்கிட்ட வந்து ஒருத்தர் கொடுத்தார். அவர் ஏதோ அல்லாஹ்வுடைய உள்ள அவருடைய மனசுல போட்டிருக்கா. அவர் ரிட்டையர்டான ஆபீசர். வாங்கு துவாவை யாரும் ஓத மாட்டேங்கிறாங்க. கரெக்டா இன்னைக்குதான் இந்த ஷஃபாத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்திலே அவரு கொண்டு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அட்டைகள் நான் கார்டு அடிச்சிருக்கேன். வாங்கு துவா, அந்த வாங்கு துவாவை நீங்க ஒவ்வொரு பள்ளிவாசலையும் வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு நீ காலையில கொடுத்தார். சரி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம், வெளியில இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்க போகும்போது அந்த வாங்கு துவா அட்டை இருந்ததுன்னு சொன்னா அது இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்துட்டு போங்க. அதை மனப்பாடம் செய்யுங்கள். வாங்குக்கு பிறகு துவா ஓத வேண்டும். ஷஃபாத்துக்கு நாம் தகுதியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.